ஒவ்வொரு முறையும் வீட்டு தோட்டத்துல சின்னதா புதுசு புதுசா ட்ரை பண்ணுறேன். இந்த தடவை நான் ட்ரை பண்ணது மஞ்சள். ஆமா, நாம அடிக்கடி சமையல்ல யூஸ் பண்ற மஞ்சள் தான். போன வருஷம் 11 விதை மஞ்சள் வாங்கி வந்தேன். இதுல விரலி மஞ்சள், கொஞ்சம் லக்கடான் மஞ்சள், கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் அடங்கும். வீட்ல கிடைச்ச சின்ன சின்ன பிளாஸ்டிக் பேக்ஸ் அப்புறம் ட்ரே யூஸ் பண்ணி முளைக்க போட்டாச்சு. 2 வாரத்துல எல்லா விதைகளும் முளைக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கிடையில மேட்டு பாத்தி அமைக்கிற வேலையும் முடிச்சாச்சு. விதைச்சு 1 மாசம் கழிச்சுதான் இதுக்குன்னு அமைச்ச மேட்டு பாத்தியில நடவு செஞ்சேன். தென்னை மர நிழல் அப்புறம் அப்பப்ப மழை பெய்ததாலையும் செடி நல்லாவே வளர்ந்திருந்தது. மாசத்துல அறுவடைக்கு தயாராயிடுச்சு. தாள்வல் எல்லாம் காஞ்ச உடனே அறுவடைய ஆரம்பிச்சுட்டேன். நாம இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாம யூஸ் பண்ற ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் கலப்படமாயிடுச்சு. இது இப்படியே போச்சுன்னா நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் கேள்விக்குறியா மாறிடும். அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நாம உபயோகிக்கிற பொருளை நாமளே விளைய வச்சுக்கிறணும்னு நினைச்சுதான் இந்த இயற்கை விவசாயத்தை கையில எடுத்திருக்கேன். 11 விதை மஞ்சள்ல இருந்து கிட்டத்தட்ட 5.5 கிலோ மஞ்சள் எடுத்திருக்கேன். உரம் போடுறது, மண் அணைக்கிறது, அப்புறம் பூச்சி விரட்டி அடிக்கிறது அப்படின்னு எந்த ஒரு வேலையும் செய்யல. அப்படி செஞ்சிருந்தா ஒரு நல்ல அறுவடைய பார்த்திருக்கலாம். முதல் முறையே இவ்ளோ மஞ்சள் வெற்றிகரமா வந்தது சந்தோஷந்தான். மஞ்சள்ல மிக முக்கியமான ஒரு பொருள் குர்குமின். இதுதான் நம்ம சமையல சேர்க்கறதுக்கான காரணம். இந்த குர்குமின் தான் நம்ம கேன்சர் வராம தடுக்குது. அதனால நீங்களும் உங்க வீட்ல சின்ன இடம் இருந்தாலும் மஞ்சளை வளர்த்து பாருங்க. சரி, என்னோட அடுத்த முயற்சியில சந்திப்போம். நன்றி. கண்டிப்பா உங்களோட ஆதரவு இருக்கும்னு நம்புறேன். நாம அறுவடை பண்ண மஞ்சளை அப்படியே சமையல யூஸ் பண்ண முடியும்.